Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது காங்கிரஸ் கட்சியோ அல்லது விசிகாவோ தாவேகாவினுடைய கூட்டணிக்குள்ள சேர்றதுக்கான லாஜிக் பாயிண்டா சொல்றது, திமுக அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ அல்லது விசிகாவுக்கோ கேட்ட தொகுதியை கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை தாவேகாவை பயன்படுத்திக்கலான்ற ஒரு பார்வை வரும் இல்லையா? அது தவிர்க்க முடியாத ஒரு பார்வையை தானே உருவாகும். அந்த இடத்திற்கு தாவேகா வரவே இல்லையே, அவங்க இன்னும் கிரவுண்டுக்கே வரலங்க, களத்துக்கே வரலங்க. அந்த அரசியல் கட்சி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுந்தத்துக்கு வழிகாட்டுவானாட்ட மாதிரி உங்களால் ஒரு சாதாரணமாக கட்சி கூட்டத்தை நடத்த முடியலை, மக்கள் சந்திப்பை நடத்த முடியலை, கட்சி கூட்டத்தை நடத்த முடியலை, கட்சியே நடத்த முடியலை. முதல்ல ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு ஒட்டுமொத்த கட்சியும் தலைமறைவான கட்சி இது ஒரு கட்சி தான். வேற எந்த கட்சியுமே வரலாற்றில் வந்து நீங்கள் சுதந்திர வரலாற்றில் பார்க்கவே முடியாது. பெரிய பெரிய தடா பொடா மாதிரி சட்டங்களுக்கெல்லாம் வைகோலாம் அரெஸ்ட் ஆனாரா இல்லையா? எவ்வளவோ கொடுமையான சட்டங்கள், மோசமான கருப்பு சட்டங்களை எல்லாம் நேருக்கு நேர் சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது மாதிரிலாம் தலைமறைவாக வந்து நக்சலைட்டுகள் கூட இருந்தது கிடையாது. அதனால அரசியலே என்னன்னு தெரியாத, அரிச்சோடியே என்னன்னு தெரியாத ஒரு ரசிகர், வெறியூட்டப்பட்ட ரசிகர்களின் கூட்டத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை எடப்பாடி பழனிசாமி இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து இப்போ வந்து சினிமாவில் பழைய ஆள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இன்னொரு ஆளை சேர்க்குறாங்க. இந்தியா இடத்துல தான் விஜய் வரப்போறாரு, பிரச்சாரத்துக்கு ஆட்களை சேர்க்கிற இடத்துல தான் வரப்போறாரு. அவர் அரசியல் தலைவரே இல்லைங்க. அவர் அரசியல் தலைவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் ஏதாவது மக்கள் பிரச்சனையில வந்து கள அரசியலை கண்டவரா? அவர் கருத்தியல்ல நிலையானவரா? ஏதாவது ஒரு போராட்ட களங்களை கண்டவரா? இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவரா? மாவட்ட செயலாளரை போலீஸ் அறிமுகப்படுத்துது. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகுங்கிறத காவல்துறை கைது செய்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துதா இல்லையா? நீங்க அறிமுகப்படுத்தினீங்களா கட்சியில? யாரையாவது? ஒரே ஒரு கேள்விதான். அவங்களுக்கு ஆப்ஷனை திறந்து விடுறாங்கல்ல, கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்துலயோ அதிக ஏங்க அவர் எம்எல்ஏவே ஆக மாட்டாருங்கிறேன், கூட்டணி ஆட்சிங்கிறியா? அவர் எதுக்குமே ஆக மாட்டாருங்க. உலக நாயகன் இடத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்க, கமலஹாசன் இடத்துக்கு. அவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறீங்களா? குறைச்சு மதிப்பிடல, அவர் மதிப்பே அவ்வளவுதான். நான் எது குறைச்சு மதிப்பிடணும் அவரை? அவருக்கு அப்படி ஒரு மதிப்பே கிடையாது. கரூரோட அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்துருச்சுங்க, முட்டுச்சந்துக்கு வந்துருச்சு. அவர் சினிமா ஜனநாயகனுக்கு பின்னாடி அடுத்த ஸ்கிரிப்ட் கேட்டு நடிக்கிறதுக்கு அவர் ரெடி ஆக வேண்டியது. அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் எந்த இடம்ல கிரவுண்டே இல்லைங்க அவருக்கு. கரூர் விவகாரத்துல மக்கள் தாவேகா மேல கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களே பேசக்கூடிய அந்த வீடியோ, அது 20 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது அப்படித்தான் பேசுவாங்க. ஒரு நாளைக்கு அப்படி பேசுவாங்க, மறுநாள் வந்து அதே மனநிலையில் இருப்பாங்க. யாராவது நீ யோசிச்சு பாருங்க, 2 வயசு குழந்தைய நெரிச்சு கொண்டு விட்டு என் புள்ள செத்தது நல்லது அப்படின்னு சொல்றதை எங்கேயாவது வெக்கமா இருக்கா? ஏதாவது ஒரு இருக்காதலாம். இதெல்லாம் வந்து நீங்க அன்னைக்கு நிவாரணத்துக்காக சொன்னா கூட வச்சுக்கோங்க, டயலாக் பேச வச்சுக்கலாம். அதுல முழுக்க முழுக்க திமுகவை தான் இந்த சதியை செய்தது. கரூர் பெருந்துறை நிரூபிங்க, எல்லாம் சிபிஐ விசாரணைக்கு போட நிரூபிங்க. சும்மா வாயிலே வட சுடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, நிரூபிங்க. யாராவது நிரூபிக்க முடியுமா? சதி செயல் இல்லைன்னு நீங்களே விபத்துன்னு போய் மதுரை ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் கேட்கும் போது புஷி ஆனந்த் என்னங்க சொன்னாரு? இது விபத்துங்கிற சொன்னாரு. உங்களுக்கு அந்த யோக்கியதை இருக்கா? சதி செயல் யாருக்கா நிரூபிக்க முடியுமா? 27,000 பேர் கண்ணு முன்னாடி நடந்த நிகழ்வு அது. அது ஒன்றும் ரகசிய நிகழ்வு இல்லை, மர்ம கொலை கிடையாது, ரகசியமாக நடந்த மர்ம கொலை கிடையாது. அது எல்லாரும் முன்னாடியும் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, ஒருத்தன் கையிலே கூட அந்த ரெக்கார்டு இல்ல. சரி, அப்படின்னா என்ன காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கூட்டணி ஆட்சி பத்தி பேசணும்? அதுக்கான என்ன? திமுக சீட் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக பேசுறதா? பேர வலிமையை கூட்டுவதற்கு விஜய் வந்து ஒரு ஊருகா மாதிரி தொட்டுக்கிறாங்க. இவங்க அரசியல் போதைக்கு விஜய் ஒரு ஊருகாயா இருக்காரு. வேற ஒண்ணுமே காரணமா? கூட்டணியில சீட்டை கூட கொடுங்கப்பா எங்களுக்கு அப்படிங்கறதுனால கோரிக்கை. கூட உள்ள கூட்டணி கட்சி என்ன மாதிரி நடத்துறாங்க திமுக பாருங்க. சமூக நீதி பேசக்கூடிய திமுக நாங்க என்னைய பேச விடுங்க. திமுக தலைவர்கள்லாம் திமுகவின் குரலான பேசுறீங்க. இதுல என்ன மறைக்க முடியாது என்ன இருக்கு? அப்புறம் சொல்லிட்டு போங்க திமுக குரல். அவர் சொல்றது கூட்டணி பேரத்திற்காகவும் சீட் பேரத்திற்காகவும் மட்டும்தான் விஜய் என்னன்னு கேக்குறேன் சார். கூட்டணி பேரத்துக்காகவும் சீட் பேரத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட வரலாறு என்ன தெரியுமா சார்? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13-14 கூட்டணி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு கூட இருக்கிற முஸ்லீம் லீக் 2ஆ உடைப்பாங்க, கூட இருக்கிற மனிதநேய கட்சி 2ஆ உடைப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகோ பைய பிரச்சனை பண்றாரா? அப்படியா பல்லை சத்தியா திமுக சேர்ந்தாலும் நீ புது பேச்சு ஆரம்பிப்பா, அவங்கள எக்ஸிட் பண்ணிட்டு ஒன்னு என்ட்ரி கொடுக்கறான்னு சொல்லக்கூடியதான் திமுகவோட வரலாறு. அவர் சொல்றது தங்களுடைய சீட்டை அதிக எண்ணிக்கையில வாங்குறதுக்காகத்தான் தாவேகாவை பயன்படுத்துறாங்க. நாங்க வந்து தாவேகா கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது திமுக உங்களுக்கு கூடுதலா 2 சீட் கொடுக்கறாங்க. தாவேகா கூட போறோம்னு சொல்லி காங்கிரஸ் சொன்னதா நீங்க நான் கேட்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா
காங்கிரஸோட தொண்டர்கள் செயற்குழு கூட்டத்தில் அங்க போகணும்னு சொல்றாங்க, ஆட்சியில பங்கு வாங்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஆட்சியில பங்கு தரேன் வந்து முதல் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரகடனம் பண்ணது மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அவர் களத்துல நிக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்கள் மன்றத்துல வந்து பெரிய ஒரு வாக்கு சக்தியை வைத்திருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். உதயநிதி வரும்போது கூட ஒரு ரசிகர் கூட்டம் தான். நீங்க கரூர்ல வந்து நடந்தக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் சார், அந்த குழந்தை இழந்திருக்கிறாங்க, தாய் இழந்திருக்கிறாங்க, தகப்பன் இழந்திருக்கிறாங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி இழந்திருக்காங்க. அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க, இதுல யாருக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? அதனால சிபிஐ விசாரிக்கும். நீங்க அவ்வளோ மானஸ்தீரர்கள் யோகியர்களா இருந்தா நீங்க எதுக்கு வந்து ஒரு நீதிபதியை அமைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலையும் ஐஏஎஸ்ஐயும் செந்தில் பாலாஜியும் வந்து மக்கள் மன்றத்தை வந்து நான் தேவதூதன் பேட்டி கொடுக்க சொன்னீங்க. எதுக்காக ஓடி போனாங்க? எதுக்காக ஓடி போயிட்டீங்க? ஓடி உங்களுக்கு யோகிதை தமிழ்நாட்டில் வந்து 41 பேர் இறந்திருக்கிறான். நீங்க வந்து தன்னோட குடும்பத்தாருங்க ஏத்துக்கிறாங்க. இதுக்கு நீங்க வந்து பதில் சொல்ல துப்பு இல்ல. உங்க காவல்துறை கூட்டத்தை நடத்திருக்கீங்க, செருப்பு வீசிருக்கு, தண்ணீர் பாட்டில் வீசிருக்கு, இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகத்தை வந்து கோர்ட்ல வந்து பதில் சொல்லுங்க. நீங்க என்ன அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சதி இல்லைன்னு சொல்றீங்க? சதி இல்லைன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. நீங்க யோகியவான்னா நிறுவீங்கன்னு சொல்றோம். பேசலாம். அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது விஜய் அந்த கூட்டணி ஆட்சிக்கான கதவை திறந்து விட்டது ஒரு முக்கியமான காரணம். ஆட்சிக்கே வர மாட்டாருங்க, கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு இருக்கீங்க. அவர் ஆடுகளத்துக்கே இல்லங்க, மைதானத்துல கிரவுண்ட்ல இல்லாத பத்தி எதுக்கு பேசுறிய? ஒரு நாட்டுப்புற கதை சொன்னது மாதிரி இருக்கு நீங்க பண்றது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. என்னடா என் வயலுக்குள்ள மாட்டை மேய விட்டுட்டா அப்படின்னா, என்னடா எங்கடா இருக்கும் வயல், இனிமே தான் வாங்கணும், எங்கடா அவன் மாடு இனிமே தான் வாங்கணும், கற்பனையிலேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு. அதான் நடைமுறைக்கு வருமாங்க. விஜய்னால எம்எல்ஏ ஆக முடியாதுங்க. அவர் முதல்ல தேர்தலில் போட்டிக்கிறாரான்னு பாருங்க. அதுக்கே அவருக்கு அருகதை கிடையாது. அவர் உலக நாயகன் கமலஹாசனை விட வீக்கா இருக்காரு. பொதுமக்கள் யாரு 40 வயசு கடந்தவன் அரசியல் அறிவு மிக்கவன் யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். 2K கிட்ஸ்ல கொஞ்சம் பேர் வந்து அறவேக்காடா இருக்கிறவன், ஆஃப் ஆயிலா இருக்கிறவன் கொஞ்சம் பேர் சுத்தினா அது பூரா நெரிச்சு கொண்டு விட்டாங்க எல்லாரையும். கொலைப்பலியை தூக்கி ஆளுகிற அரசாங்கம், நிவாரணம் கொடுத்த அரசாங்கத்தை, மீட்பு பணி செய்த அரசாங்கத்து மேல கொலைப்பலி சாட்ட இந்த கூட்டத்தை மக்கள் வந்து காரி துப்ப போறான். ஒருத்தர் ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாட்டு அரசியல்ல தாவேகாங்கிறது முடிஞ்சு போச்சுங்க. நெரிசல் மரணத்திலே இறந்தது குழந்தைகள் மட்டுமல்ல, தாவேகாவும் அதுல நெரிசல்ல செத்து போச்சு. தாவேகாங்கிற கட்சி செத்து போச்சுங்க. இதெல்லாம் வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த கட்சி ஒரு நாள் உருப்படாது. நான் சவால் விடுறேன். இதே இடத்துல நான் திரும்ப சந்திப்பேன் கூட. உங்களுக்கு கருத்தியல் ரீதியா பேசணும் சார். என்ன கருத்தியல்? பாஜக போய் சிபிஐ சத்து போச்சு 41. என்ன கேக்குறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய கூட்டம் போலீஸ் பர்மிஷன் கொடுத்த கூட்டம், போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்கு, உளவுத்துறை சம்பந்தப்பட்டிருக்கு, நீ தமிழக அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்லாம நீங்க வந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறான். மக்கள் வந்து யார் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தவறு செஞ்சிருக்காங்க மக்கள் உணர போறான். 2026 தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாடம் புகத்தை காட்டிட்டு இருக்கிறான். உங்களோட 5 வருஷ ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஆட்சி நடந்தது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க அழிஞ்சு போச்சு. எம்எல்ஏ ஆக மாட்டாங்க. அவர் அரசியல் கட்சியே கிடையாது. நீங்க அரசியல் கட்சியே திமுக தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியா களத்துக்கு போக தைரியம் இல்லாத கோழைகள்கிட்ட எப்படி இந்த நாட்டை ஒப்படைப்பது? ஒரு அருகதை கிடையாது. அரசியலே இல்லங்க. உங்களுக்கு அருகதை இருக்காங்க. கட்சியை இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. கருத்தியல் ரீதியா நாங்க திமுகவே ஜாக்க போறோம். அடுத்து வேற வழி இல்ல. அவர் அரசியலுக்குள்ள அகதியா நிக்க போறாரு. தாவேகாவை கலைச்சிட்டு போயிருவாங்க. அடுத்த படம் ஜனநாயகனோட முடிஞ்சு வச்சு. இந்த தேர்தலோட சிரஞ்சீவிக்கு என்ன முடிவோ அதே முடிவுதான். ஒண்ணுமே நடக்க போறாரு. அதாவது ராஜகம்பீரன் ஒன்று சொன்னார். அப்பாஸ் வந்து மாவட்ட செயலாளரை அறிவுப்படுத்தியதே போலீஸ் காவல்துறை தான். இது ஒரு விவரம் தரவு அடிப்படையில் வச்சுக்குவோம். அதே மாதிரி விஜய் தலைமையிலான தாவேகா கட்சியை வலுப்படுத்துவதற்கு திமுக செயல்படுதான்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவர் வந்து தீர்மானமாக போடுறாரு ஆவணப்படுகொலைக்கு எதிராக சட்டம் போடணும்னு. இவர் திமுக தலைவர் வந்து சட்டமன்றத்திலேயே அதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சு சட்டம் போடணும்னு சொல்கிறாரு. விஜய் கட்சி அமுலாக்கல். அடுத்து
இப்பொழுது சமீபத்தில் வந்து இந்த தனியார் பல்கலைக்கழக சட்டம்லாம் கொண்டாடுறதன் மூலம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக உறவுன்னு விஜய் சொன்னார். அதுக்கு பொழிப்புரை எழுதுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர். அப்படி பார்க்கும் பொழுது விஜய் கட்சியை வலுப்படுத்த தான் இவங்க செய்கிறாங்களான்னு விசாரித்து பார்த்ததில் கரூர் நிகழ்வுக்கு, கரூர் துயரத்திற்கு, அசம்பாவிதத்திற்கு முன்னால் பின்னால் என்று மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் நாம் வந்து கேட்கணும் என்ற நிலையில் விஜய்க்கான ஆதரவு பெருகி இருக்குதா? பெருகி இருக்கு என்பதும் தான் உண்மை. எல்லா மாவட்டங்களிலும் கிராமங்கள் உட்பட. அதாவது இல்ல, நான் சொல்ல வர்றதே நேரடியாக விசாரிச்சிருக்கேன். சரி, கற்பனையாவே இருக்கட்டும், என்னால் பரவாயில்ல. உண்மையாகும் என்னன்னா, அதாவது திமுக மீது அதிருப்தி இல்லாத கிராமங்களில் கூட அதிருப்தி இல்லாத, புரியுதுங்களா? ஏன்னா அது காரணங்கள்லாம் இருக்கு சொல்றேன். அப்போ அவர்களுக்கு விஜய் மீது ஈர்ப்பு வந்திருக்கிறது என்பதும், அதிமுகவினுடைய சாதாரண தொண்டர்கள் ரெட்டை இலைக்குன்னு சொல்லி போட்டு ஒரு எல்லா பக்கமும் இருக்கும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்களெல்லாம் விஜயுடன் வந்துருவாரா, இணைஞ்சிருவாரா என்ற கேள்வியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்பது கிராமப்புறங்களில் கேட்கும் பொழுது எல்லா மாவட்டங்களில் இருந்தும் வருது செய்தி. பேசலாம்.